திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப சினிமாவை வச்சு வர்ற அலப்பறைகளுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாம போயிருச்சு. ஏற்கனவே ஒருத்தர் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு முழு நேர அரசியல்வாதிக்குள்ள எந்த ஒரு செயல்பாடுமே இல்லாம இருந்து இப்ப முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துட்டாரு. சரி, இவருக்கு இன்னொரு பெருமை வேற இருக்கு. அது என்னன்னா, தமிழ்நாட்டுல திரைத்துறையில இருந்து வந்து தமிழ்நாட்டை ஆள்ற 4வது ஆள் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காரு. ஆனா அந்த பெருமைக்கு முழுக்க முழுக்க தகுதி படைத்தவரான்னு கேட்டா அது போக போக தான் தெரியும். இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த தகுதியும் தெரியல நமக்கு. இனி போக போக பார்ப்போம். சரி, இப்போ இன்னும் ஒரு ஆளு சினிமால இருந்து அடுத்து யாருப்பா கோட்டை ஆள்றதுக்கு வர்றது அப்படின்னு நெட்டிசன்கள் கணக்கு போட்டுட்டு இருக்கும்போது தான் என்ட்ரி கொடுக்குறாரு தனுஷ். என்ட்ரியை தனுஷா கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி வந்தா இல்லை. அவரோட ரசிகர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று, அதை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்னு எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ட்விட்டர் முக்கியமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, 2030 தனுஷ் அவர்கள் தான் சிஎம். இதுதான் அவங்க அந்த போஸ்ட்ல சொல்ல வர்ற ஒரு கருத்து, ஒரு கோர் கண்டென்ட்டா சொல்றாங்க. என்னன்னா, சாதாரணமா சும்மா சொல்லலை. 2027லேருந்து 2030 வரைக்கும் என்னென்ன படங்கள் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸை தன்னோட கண்ட்ரோலில் லாக் பண்ணுவாருன்னும், அதுக்கப்புறம் 30 லட்சம் பேரை திரட்டி எப்படி மாநாடு நடத்துவாருன்னும், 2031 எவ்வளோ ஈஸியாக லாபகமாக இப்போ ஒருத்தர் சிஎம் ஆன மாதிரி இவரும் சிஎம் நாற்காலியில் உட்காருவாருன்னும் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று போட்டு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் விவாதத்தில் போயிட்டுருக்கு. சரி, ஏன்னா ஏற்கனவே தனுஷ் அவர்களை பற்றின விஷயங்கள் அடுத்தடுத்து வர்ற விஷயங்கள் எல்லாமே போயஸ் கார்டனில் ரஜினி சார் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்டினதுல இருந்து இப்போ தனுஷ் ரசிகர்கள் போடுற இந்த 2031 சிஎம் பிளான் வரைக்கும் நிஜமாவே சாத்தியமா, இல்லைனா இது ஏதோ சும்மா அடிச்சு விடுற கதையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தனுஷோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு, அவரோட சினிமா கெரியர் என்ன நிலைமையில இருக்கணும் நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே அவரோட சினிமா கெரியரில் இப்போ இருக்கிற நிலைமை என்ன, அதுக்கப்புறம் இந்த அரசியல் வருகை குறித்து அவரோட ரசிகர்கள் பண்ணுற சின்ன சின்ன வேலைகளுக்கு பின்னாடி இருக்கிற அதற்கான அரசியல் பின்னணி இல்லை என்ன, யார் கூடயாச்சும் ஈகோ கிளாஷா, இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல இவங்க இப்படி அரசியல் ஆசையை தூண்டிட்டு இருக்காங்கல்ல, தனுஷ் ரசிகர்களை வச்சு கிரவுண்ட் ஒர்க் பார்க்குறாரா, இல்லை தனுஷ் ரசிகர்கள் நான் அவரெல்லாம் சிஎம் ஆயிட்டார்னா உனக்கு என்னென்னா குறைச்சல், நீயும் வாண்ணா அப்படின்னு இவங்க அண்ணனை இவங்க கூப்பிட்டு அண்ணனுக்கு கொம்பு சீவுறாங்களான்னு தெரியல. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறது என்னமோ தனுஷா தான் இருக்காரு. சரி, தனுஷ் அவர்கள் இப்போ அவரோட மார்க்கெட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். கடந்த 1 வருட காலமாகவே தனுஷ் அவர்கள் தொட்ட படங்கள் எதுவுமே அவருக்கு கை கூடலை. சொல்லப்போனால் ரொம்ப ஃப்ளாப் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். வரிசையாக இட்லி கடை, குபேரா, அப்புறம் ஹிந்தியில் வந்த ஒரு படம் தேரே இஷ்குமே, அந்த படம், இது எல்லா படமும் இந்த 3 படங்களுமே வரிசையாக ஃப்ளாப்பு. தனுஷ் ரசிகர்கள் ட்ரை பண்ணி பண்ணி அடுத்தடுத்த படத்துக்கு ஹைப்பு கொடுத்தே ஓஞ்சு போயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் போர் தொழில் டைரக்டர் கூட கை கோர்த்தப்போ தனுஷ் அண்ணா கம்பேக் கொடுக்க போறாருப்பா, சூர்யாவுக்கு எப்படி கருப்பு ஒரு கம்பேக்கோ அந்த படம் அப்போ வரல, நான் சொல்கிறேன். நமக்கு சூர்யாவுக்கு கருப்பு படம் கம்பேக்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீலை ஏதாவது கரை படத்துக்கு தனுஷ் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த படமும் வெற்றியை கொடுக்காம தனுஷ் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்ததுன்னு சொல்லலாம். இப்போ முழுக்க முழுக்க தனுஷ் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு ஓம் படத்தை மட்டுமே நம்பி இருக்கு. சரி, நம்ம சூஸ் பண்ணுற கதைகள் தான் நல்லா இல்லை, படங்கள் ஓடலை, சரி நம்ம ஒரு கதை எழுதி இயக்குனராகி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அக்கா பையன் பவிஷை வச்சு ஒரு படம் எடுத்தாரு, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். அந்த படமுமே அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியவோ வசூலையோ வரவேற்பையோ பெற்று கொடுக்கல. முக்கியமாக அந்த படத்தை அவர் சூஸ் பண்ண அந்த கேஸ்டிங், அவங்களோட ஆக்டிங் எதுவுமே சரியா இல்லை. சரி, ஒரு ஆல்ரெடி அந்த படத்தில் நடிச்சிருந்த அனிகா சுரேந்தர் அதுக்கு முன்னாடியும் நிறைய படங்களில் குழந்தை நட்சத்திரங்களாகவும் சைட் ரோலும் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் அவங்க ஆக்டிங்கை யாரும் குறை சொன்னதே கிடையாது. சொல்லப்போனால் இந்த படத்தில் மெயின் ரோல் கொடுத்தப்பதான் அந்த பொண்ணுக்கு ஒரு சீனில் நடிக்கவும் தெரியல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. அழகா இருக்காங்க, ஆனால் கேமரா முன்னாடி நின்று இவ்வளோ மொக்கையாக நடிக்கிறாங்க, இந்த சீனுக்கு இந்த ரியாக்ஷனாக கொடுக்கணும்னு படத்தை இன்ச் பை இன்ச் டீகோட் பண்ணி அந்த படத்தில் நடிச்சிருந்த மேல் ஃபீமேல் 2 லீடையுமே ரொம்ப பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்படி எதுவுமே கை கூடாமல் இருக்கிற நிலைமையில சிஎம் சீட்டுக்கு துண்டு போடுறாரா அப்படிங்கிறது பெரிய விவாத பொருளாக ஆயிட்டு இருக்கு. ஆனால் என்னதான் அவர் சூஸ் பண்ண கதைகளில் ஏற்ற இறக்கம் இருக்கலாம், படங்கள் ஓடாமல் இருக்கலாம், ஆனால் ஆக்டிங் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக தனுஷோட நடிப்பை யாராலையும் குறை சொல்ல முடியாது. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை அவர் கரெக்டாக கொடுப்பாரு. ஈவன் இப்போ வரைக்கும் கேமரா முன்னாடி நின்னா நடிப்புன்னு வந்தால் மனுஷன் அசுரம் தான். ஆனால் ஒரு ஹாலிவுட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு பீக்கில் தன்னோட இடத்த பிடிச்சி வச்சுக்கிற அந்த ஒரு திறமைன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இந்த வருஷம் முழுக்க அவர் சறுக்கிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ இதை அடுத்து இப்போ அரசியல் ஆசை வந்து ரசிகர்களை வச்சு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாரா, இல்லை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரசிகர்கள் இவரை கொம்பு சீவுறாங்களான்னு நமக்கு தெரியல.
ஸோ இன்னொரு விஷயம், தனுஷோட கதை, அதாவது அவரோட வாழ்க்கையை பார்த்தோம்னாலே ரொம்ப சுவாரஸ்யமான கதை. திடீர்னு திரு ரஜினி அவர்களோட மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணது திரைத்துறையில பல பேருக்கும் பெரிய ஆச்சரியம், இது எப்படி நடந்தது அப்படிங்கிற. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு நம்ம ரஜினி சாரோட விண்டேஜ் மூவிஸ், இந்த மாப்பிள்ளை, படிக்காதவன், பொல்லாதவன், இந்த மாதிரி படங்களையும் அதோட டைட்டில வச்சு ரஜினி சாரோட மேனரிசத்தையே காப்பி பண்ணி அந்த எரா முழுக்க தனக்கான ரசிகர்களை சேர்த்துக்கிட்டாருன்னே சொல்லலாம். முழுக்க முழுக்க ரஜினி சாரோட மேனரிசத்தை காப்பி பண்ணி தான் அந்த படங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. கதைகளுமே சின்ன சின்ன அளவில் மாற்றங்கள் இருந்தாலும் மோஸ்ட்லி ரஜினி சாரோட விண்டேஜ் மூவிஸை காப்பி பண்ண மாதிரியே இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய அதிர்ச்சியா திடீர்னு ரஜினி சாரோட பொண்ணு, அதாவது தனுஷ் வந்து தன்னோட மனைவி ஐஸ்வர்யா தனுஷை வந்து பிரிகிறாரு, விவாகரத்து பண்ணி பிரிகிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கோலிவுட் வட்டாரங்கள்ல பெரிய அளவில் பேசு பொருள் ஆனாலும் அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதுவும் கடந்து போயிருச்சு. இந்த விவாகரத்துக்கு அப்புறம் போயஸ் கார்டன்ல ரஜினி சார் வீட்டு பக்கத்திலேயே ஒரு பெரிய வீட்டை ஒன்று கட்டுறாரு. அதுக்கப்புறம் நடந்த ஒரு அவரோட பட விழாவில் பேசுறாரு, ஏன் நாங்கள்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு டைலாக வேற வைக்கிறாரு. ஸோ இது எக்ஸ் மாமனாருக்கும் எக்ஸ் மருமகனுக்கும் இருக்கிற ஒரு ஈகோ யுத்தமா, இல்லை வேற எதுவும் காரணமா, அழுத்தமா அப்படிங்கிற, அதாவது இந்த அழுத்தத்தையும் மீறி நான் போயஸ் கார்டன்ல வீடு கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த மேடையில தனுஷ் பதிவு பண்ண நினைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி டாக்ஸும் போயிட்டு இருந்துச்சு. ரஜினி சார் கொடி பறக்குதுன்னு ஒரு படத்துல நடிச்ச மாதிரியே தனுஷும் கொடின்னு ஒரு படத்துல நடிச்சு தனக்குள்ள இருக்கிற அரசியல் ஆசையை வெளிப்படுத்தினாருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஒருவேளை அது கதை நல்லா இருக்குன்னு கூட சூஸ் பண்ணிருக்கலாம். அந்த படத்துல கூட தனுஷோட ஆக்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் பக்காவா இருக்கும். இந்த பக்கம் இப்படி ஒரு பேச்சும் போச்சு, இவருக்கும் அரசியல் ஆசை இருக்கு, அதை ப்ரூஃப் பண்ற மாதிரியே. அதுக்கப்புறம் தனுஷோட ரசிகர் மன்றங்கள் வந்து அவரோட பிறந்த நாள் விழா வரும்போது நலத்திட்ட உதவிகள் பண்றதா இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு தவிர குறையல. இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வலு சேர்க்கிற மாதிரி 2 நாள் முன்னாடி அவங்க ரசிகர் மன்றத்தோட கொடியை ஒன்று அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதுல இருந்து தான் தனுஷும் அரசியலுக்கு வர போறாரோ அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு இருக்கு. இன்னொன்னு, சினிமா கெரியர் இப்படி டவுன்ஃபால்ல இருக்கும்போது சிஎம் சீட்டுக்கு துண்டு போடுறாரு. ஏற்கனவே ஒருத்தர் வந்து இங்க சிஎம் ஆயிருக்காரு, அவர் அரசியலுக்கு வந்த சமயத்துல லியோன்னு ஒரு ஃபேக் பிளாஷ்பேக் கதை ஒண்ணு செம ஹிட். அந்த படம், அந்த கதையில அந்த படத்துல நடிச்சு உச்சத்துல இருந்த மனுஷன் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் முன்னாடி கோட் அப்படின்னு ஒரு செம ஹிட்டான மாஸ் படம், பாக்குறவங்க எல்லாம் அப்படியே வாயை பொழந்து தேட்டர்ல உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு, வாயை பொழந்து தூங்கல வாயை பொழந்து உட்கார்ந்து என்ன ஆக்டிங்டா விஜய் சாரை பாரு அப்படின்னு பிரமிக்கிற அளவுக்கு ஒரு கெட்டப் ஒன்று போட்டு அதுக்கு ஒரு சிஜி பண்ணி அதுல பல்பு வாங்கி, ஆக்சுவலா யுவன் பாட்டை இவ்வளோ மோசமா ட்ரோல் பண்ண ஒரு நிகழ்ச்சி யுவன் வாழ்க்கையே நடந்திருக்காது, அந்த படத்துல யுவனுக்கு நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த டைம்ல தன்னோட கெரியரின் உச்சத்துல இருந்தேன்னு அவரே சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவருக்கு இருக்கிற இந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள்னால அவர் அதை சொல்லியிருக்கலாம், நான் என்ன குப்பை படம் கொடுத்தாலும் அதை பார்க்க ஒரு கூட்டம் இருக்குங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஆனா அந்த விஷயத்துல தனுஷ் மிஸ் ஆகுறாரு. ஏன்னா அவர் படம் குப்பை மாதிரி இருக்கணும், குப்பை மாதிரி தான் இருக்குன்னு சொல்ற கூட்டம் தான் இங்க இருக்காங்க. நல்ல படம் கொடுத்தா, இப்ப அசுரன் மாதிரியான படங்களா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், இன்னொன்னு தனுஷ் வந்து மத்தவங்கள மாதிரி ஏஜை குறைச்சி காமிக்கிறதுக்கு அவருக்கு வேற எதுவும் பண்ண தேவை இருக்காது. லைட்டா தாடியை ஷேவ் பண்ணிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வந்தாருன்னா சின்ன பையன் மாதிரி ஆயிடுறாரு. அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால தனக்கு கொடுக்குற ரோலை அப்படி பக்காவா பண்ணி முடிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அவருக்கு. அது இங்க இல்லைனாலும் தன்னைத்தானே உச்ச நடிகர்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு அந்த டைம்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருந்தது. ஆனா இந்த பக்கம் தனுஷுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் இல்லை, நடிச்ச எந்த படங்களும் நல்லபடியா கை கூடல. இப்படி சினிமா கரியர் டவுன்ஃபால்ல இருக்கும்போது எதுக்கு சிஎம் சீட்டு அப்படின்னு கிண்டல் பண்ணவும் செய்யறாங்க. இன்னொன்னு, ரஜினியும் தனுஷ் அவர்களும் அந்த கொடியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் அந்த ஸ்டாருக்குள்ள உதயசூரியன் இருக்கிற மாதிரியும் எடிட் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவர் அரசியலுக்கு வர்றாரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா அதுக்குள்ள ஒரு எண்ணம், அதாவது விஜய் அவர்களை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிக்கிறார், அதனால திமுகல போய் தான் சேருவாருங்கிற ஒரு எண்ணம். இதுக்கு பேரு இன்செக்யூரிட்டி. தயவு செஞ்சு விஜய் ஃபேன்ஸ், விஜயோட தொண்டர்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்டுல யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க திமுகவை எதிர்த்து ஆரம்பிச்சுதான் பழக்கம். ஈவன் உங்க தலைவரே திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பிச்சாரு. இப்ப நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால நீங்க வேணா இப்படி எடுத்துக்கோங்க, அதை இவரெல்லாம் சிஎம் ஆயிட்டாரு நான் 1000 மாட்டாருங்கிற ஒரு தைரியம் கூட இருக்கலாம். பட் ஃபேன் பேஸ்னு பார்க்க போனா விஜய் அவர்களுக்கு அதிகம் தான், நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா கடந்த 3 வருடங்களா நான் செத்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் தலைவரை பார்த்தா போதும்னு வெயில்ல கால் கெடுக்க நின்று மயங்கி விழுந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்து போனவங்களை பார்த்துருப்பீங்க. அவர் போற கேரவன் இடையில பைக்ல விழுந்து இறந்து போனவங்களை பார்த்துருப்பீங்க. கரூர் பத்தி பேச வேண்டியதே இல்லை. ஸோ இத்தனை கோடி ரசிகர்கள் தனக்கு இருந்ததுனால
ஒருத்தர் வந்து ஈஸியா சிஎம் ஆயிட்டாரு, அதே பாணியை நம்மளும் கையில எடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சு வந்தீங்கன்னா அந்த பருப்பு எல்லா நேரமும் எல்லாருக்கும் வேகாது. இப்ப கொடுத்த மாற்றத்தினாலேயே மக்கள் வந்து எதுக்கு இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த மாற்றம் நான் தானே நீங்க ஆரம்பிக்காம இருந்தா சரி. அதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ பிரிண்ட் ஒன்று நான் சொன்னேன்ல, அவங்க ஒரு போஸ்ட் போட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட் என்னன்னு நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. முதல்ல 2027 தமிழரசன், பச்சைமுத்து மற்றும் வெங்கட் பிரபு படங்கள் மூலமா பாக்ஸ் ஆபீஸை தனுஷ் லாக் செய்வாராம். 2028 வெற்றிமாறன் கூட சேர்ந்து வட சென்னை 2, அப்புறம் சஞ்சய் லீலா பன்சாலி கூட பாலிவுட் படம்னு இந்தியா முழுக்க மாஸ் காட்டுவாராம். 2029 ஓம் படம்லாம் ஹிட்டான வேகத்துல அதிகாரப்பூர்வமா அரசியல் கட்சியை அறிவிப்பாராம். இது பிளான் இப்படி இப்ப 2026 தானே ஆயிருக்கு. 2027 இருந்து 2030க்குள்ள ஹிட்டான படங்கள் கொடுத்து நானும் என்னோட கரியரின் உச்சத்தை விட்டு கீழே இறங்கி வர்றேன்னு டைலாக் பேச தனுஷும் ரெடி ஆகிறாரோ என்னவோ நமக்கு தெரியல. 2030 தமிழ்நாட்டுல வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 30 லட்சம் பேரை வச்சு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்துவார்களாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஏற்கனவே விஜய் ஃபேன்ஸ் 2 கோடி பேர் எங்க கட்சியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுதாங்க. இதுல நீங்க அவங்கள்ட்ட இருக்கவங்களே சேர்த்து கூட்டிட்டு வந்து 30 லட்சம் பேரை திரட்டி மாநாடு நடத்த போறீங்களா, இல்ல அதை தாண்டி இருக்கிறவங்கள 30 லட்சம் பேரை திரட்டி மாநாடு நடத்த போறீங்களான்னு தெளிவா சொல்லிருங்க. 2031 எலெக்ஷன்ல நின்று தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தனுஷ் நாற்காலியில உட்காருவாராம். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல அரசியல், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. 2026 தேர்தலில் நடந்த மாற்றத்தை பார்த்த பிறகு சினிமா துறையில் இருக்கவங்களுக்கும் பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு எண்ணம் வந்துருச்சு, நம்ம பிரச்சாரத்துக்கே போக தேவையில்லை, வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கலாம். எல்லா கட்சி தலைவரும் டெபாசிட் வாங்குறாங்களோ வாங்கலையோ உசுரை கொடுத்து நின்று பிரச்சாரம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் தூங்கிட்டு நம்ம சிலையும் நம்ம ஃபோட்டோவையும் நம்ம மாதிரி டூப் போட்ட ஆட்களையும் வச்சு பிரச்சாரம் பண்ணாம சும்மா சும்மா அப்படி கை காணிச்சுறது, நண்பா நண்பீஸ் அப்படி பேசுறது, இது மூலமாவே ஓட்டு வாங்கிடலாம் போலே. தமிழ்நாடு அரசியல் இவ்வளோ ஈஸியா? ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த சமயத்துல பவன் கல்யாண் கூட சொல்லியிருந்தாரு, பேனர் போஸ்டர் ஒட்டியே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆயிடலான்னு. ஸோ அதனால இவங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அரசியல் அவ்வளோ ஈஸியாக தெரியுதான்னு நமக்கு தெரியல. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டு அரசியல் அவ்வளோ ஈஸியாக தெரியுதான்னு நமக்கு தெரியல. அந்த எண்ணத்துல தான் இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் பிளானை இவங்க போட்டு வச்சிருக்காங்க. இடையில சூர்யா அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு ஒரு ரூமர் வந்தப்போ, இல்லை எனக்கு அரசியலுக்கு வரலாம் ஆசை இல்லைன்னு மனுஷன் ஒத்துக்கிட்டு ஒதுங்கிட்டாரு. ஆனா இப்ப இந்த கொடி அறிவிச்சப்பவோ இல்ல இப்ப இந்த போஸ்ட் நம்ம 2031 தனுஷ் தான் சிஎம் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கோ தனுஷ் தரப்புல இருந்து எந்த விதமான விளக்கமோ மறுப்போ எதுவுமே வரல. ஸோ இந்த மௌனத்தை சம்மதம்னு எடுத்துக்கலாமா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் ஃபேன்ஸை வச்சு கிரவுண்ட் ஒர்க் பார்க்குறாரா, எப்படி இருக்கு, நம்ம வர்றேன்னு சொன்னா இவங்க என்னவா எடுத்துக்கிறாங்கன்ற ஒரு ஆய்வு ஒன்று நடத்திட்டு இருக்காரா? இப்போ மினிஸ்டர்ஸ்லாம் ஸ்கூல்ல போய் ஆய்வு பண்ணி சின்ன குழந்தைய டார்ச்சர் பண்ற மாதிரி இவரும் ஃபேன்ஸை டார்ச்சர் பண்ணி அதை வச்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க பார்க்குறாராங்கிற ஒரு டவுட் வருது. ஸோ நீங்க அரசியலுக்கு வர்றீங்க வரல அது ரெண்டாவது விஷயம். நான் கடைசியா ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ஸ்பெயின் ஃபிளாகை வச்சே எங்களால் முடியலை, அது கொண்டு வந்த மாற்றத்தையே இன்னும் தாங்க முடியாம தமிழ்நாட்டு மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ வெள்ளை சிவப்புன்னு ஒரு போலந்து ஃபிளாகும் வருது, அதை ஏத்துக்க நம்ம தான் ரெடியா இருக்கணும். மக்களே எதுக்கும் மனசை தயாராகவே வச்சுக்கோங்க. தனுஷ் அவர்களோட ரசிகர்கள் போட்டிருக்க இந்த போஸ்ட் அந்த கொடியெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.